பாகிஸ்தான் கொடி தாங்கிய கப்பல்கள் இந்திய துறைமுகங்களில் நுழைய இந்தியா தடை விதித்திருக்கிறது. இந்திய கொடி ஏந்திய எந்த ஒரு கப்பலும் பாகிஸ்தான் துறைமுகங்களுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், ஏற்கனவே இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்பரப்பில் பறக்கிறதுக்கு அந்நாடு தடை விதித்திருந்தது. இதற்கு அடுத்தடுத்த கட்டங்களில் இரு நாடுகளிலுமே பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாகிஸ்தான் கொடி தாங்கிய கப்பல்கள் இந்திய துறைமுகங்களில் நுழைவதற்கு இந்தியா தடை விதித்திருப்பதாக அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானின் மீது இந்தியா தொடர்ந்து பல்வேறு ராஜாங்க நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சில பொருளாதார நடவடிக்கைகளையும் கூட இந்தியா பாகிஸ்தானின் மீது எடுக்க துவங்கி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் பாகிஸ்தானிலிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த ஒரு பொருட்களையும் இறக்குமதி செய்ய வேண்டாம் என மத்திய அரசு இன்று காலை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. மேலும் ஒரு கூடுதல் நடவடிக்கையாக பாகிஸ்தான் கொடியேந்திய கப்பல்கள் இந்திய துறைமுகங்களில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல வைஸ் வெர்சாவாக இந்திய கொடியேந்திய கப்பல்களும் பாகிஸ்தான் துறைமுகங்களுக்கு செல்ல வேண்டாம் என்கிற அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய கப்பல் போக்குவரத்து துறையினுடைய பொது இயக்குநரகம் தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் 1958 வணிக கப்பல் சட்டம் 1958 பிரிவு 411 வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் மறு உத்தரவு வரும் வரை இது நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய சொத்துக்கள், சரக்கு அதாவது கார்கோ மற்றும் உட்கட்டமைப்புகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் பொது நலன் மற்றும் இந்திய கப்பல் போக்குவரத்து நலனுக்காகவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக கப்பல் போக்குவரத்து துறை இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. தேசிய நலன் மற்றும் இந்திய கப்பல் போக்குவரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கப்பல்களுக்கு உத்தரவுகளை வழங்க இந்த இந்திய கப்பல் போக்குவரத்து சட்டம் பிரிவு 411 இந்திய அரசு போக்குவரத்து இயக்குநர் ஜெனரலுக்கு அதிகாரம் அளிப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்திதான் தற்போது இந்த தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் இந்த பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தற்போது இந்தியா இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.